ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா கேபிட்டலைஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் நமக்கு எப்படி கொடுக்கணும்னா கேபிட்டலாக கொடுக்கும், அதான் கேபிட்டலைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஹெஸ் ஈக்குவல் டு ஹெலோன்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்துருக்கேன் லெட்டர்ஸு. அண்ட் தென் அது வந்து கால் பண்ணுறோம், எஸ் டாட் கேபிட்டலைஸ் ஆஃப் கொடுத்துட்டு அது பிரிண்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டல் வரும், இதெல்லாம் ஸ்மாலில் வரும். அப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்னது ஹெச், அந்த ஹெச் மட்டும் கேபிட்டல் வரும், மீதி எல்லாம் ஸ்மாலில் வரும். இதுதான் வந்து கேபிட்டலைஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னென்னு பார்த்தோன்னா லோயர் ஆஃப்னா என்னென்னு பார்த்தோன்னா கன்வெர்ட்ஸ் ஆல் ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர்ஸ் டு லோயர் கேஸ். அதாவது நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் எல்லாமே எப்படி ஆகும் லோயர் கேஸ் மீன்ஸ் ஸ்மால் ஏபிசிடி, ஃபுல்லாகவே ஸ்மால் ஏபிசிடியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், அதே மாதிரி கொடுத்துருக்கேன், எஸ் ஈக்குவல் டு ஹெலோன்னு கொடுத்தாச்சு, எஸ் டு எஸ் டாட் லோயர் ஆஃப் எஸ், அதாவது இது வந்து லோயராக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்தாச்சு. பிரிண்ட் வந்து S2 கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு எப்படி வரும் எல்லா அவுட்புட்டு எல்லாமே வந்து எப்படி வரும் லோயர் கேஸில் வரும். அப்போ நம்ம அவுட்புட்டு எல்லாமே நமக்கு எப்படி வரும் ஸ்மால் லெட்டரில் நமக்கு அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஆஃப்னா அதே மாதிரி தான், என்னென்னா எல்லாமே அப்பர் கேஸ், கன்வெர்ட்ஸ் ஆல் ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர்ஸ் டு அப்பர் கேஸ்னா என்ன அர்த்தம் கேபிட்டல் லெட்டராக மாறும், எல்லாமே எப்படி இருக்கும் கேபிட்டல் லெட்டராக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஈக்குவல் டு ஹெலன் கொடுத்துட்டேன் இல்லையா, இப்போ எஸ் டாட் அப்பர் ஆஃப் எஸ் டாட் அப்பர் ஆஃப் கொடுத்தா கூட போதும். ஓகே, அப்படியே கன்வெர்ட் ஆகிடுது. பிரிண்ட் ஆஃப் S1, அப்போ என்ன ஆகும் எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னா டைட்டில் ஆஃப் மெத்தட்னா என்ன அர்த்தம்னா கன்வர்ஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் வேர்ட் டு அப்பர் கேஸ் அண்ட் ரிமைனிங் லெட்டர்ஸ் டு லோயர் கேஸ். அதாவது டைட்டில் ஆஃப் அப்படின்னா எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோமோ அத்தனை லெட்டர்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன ஆகும்னா கேபிட்டலாக மாறும். கேபிட்டலைஸில் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே கேபிட்டலைஸ் பார்த்தோம் இல்லையா, கேபிட்டலைஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் நமக்கு கேபிட்டலாக மாறும். ஆனால் டைட்டிலில் எத்தனை வேர்ட்ஸ் கொடுக்குறோமோ அத்தனை வேர்ட்ஸில் இருக்கிறதே நமக்கு எப்படி வரும் கேபிட்டலாக மாறும். ஃபஸ்ட்டு லெட்டர் எத்தனை வேர்ட்ஸ் கொடுக்குறோமோ அத்தனை வேர்ட்ஸில் இருக்க ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும் கேபிட்டலாக மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், எஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டேன், S1ல் டைட்டில் ஆஃப் கொடுத்துட்டோமா. இப்போ அதை கெட் பண்ணிக்கிறோம். நமக்கு என்ன ஆகும் இது ஒரு லெட்டர் இல்லையா ஸ்ட்ரிங்கு, அப்போ இது வந்து ஹெச்சில் வந்து கேபிட்டல் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல டபிள்யூ நமக்கு என்ன வரும் கேபிட்டல் வரும். அதாவது ஈச் வேர்டு ஒவ்வொரு வேர்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு கேரக்டர் நமக்கு எப்படி வரும் கேபிட்டலில் வரும். அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ஆஃப். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது பார்த்தா ஸ்வாப் கேஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா எல்லா ஆல்ஃபபெட்டிக் கேரக்டருமே வந்து ஸ்வாப் ஆகி வரும். தட் மீன்ஸ் ஸ்மாலில் இருக்கிறதெல்லாம் கேப்ஸில் வரும், கேப்ஸில் கொடுத்ததுலாம் ஸ்மாலில் வரும், அதான் ஸ்வாப் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஈக்குவல் டு HLLO இந்த மாதிரி நான் வந்து கேபிட்டல் ஸ்மால் கலந்து கொடுத்துருக்கேன்னா அது ஸ்வாப் கேஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியாச்சா. இப்போ நமக்கு எப்படி வரும், இப்போ ஸ்மாலில் இருக்க இந்த HOEயும் நமக்கு கேபிட்டலில் வரும். நெக்ஸ்ட்டு கேபிட்டலில் இருக்க 2 Lலும் ஸ்மாலில் வரும், ஸ்மாலில் இருக்கிற O வந்து கேபிட்டல் வரும். அதாவது ஸ்மாலில் கொடுத்தா கேபிட்டல் வரும், கேபிட்டல் கொடுத்தா ஸ்மால் வரும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா இஸ் ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா returns true if all the characters of the string are alpha numeric, that is letters or numbers. அதாவது ஆல்ஃபா நியூமரிக்னா ஒன்று லெட்டராக இருக்கலாம் இல்லைனா ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், ரெண்டுத்தில் எது வேணால் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூன்னு வந்து டிஸ்பிளே பண்ணணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, ரெண்டுமே சேர்ந்து கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஈக்குவல் டு ABC20 கொடுத்துட்டேன், இது வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர், இது வந்து நியூமரஸ், ரெண்டும் சேர்ந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம கொடுக்கும்போது இதுக்கு ட்ரூன்னு நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ABC கொடுத்துருக்கேன், ABC கொடுத்தாலும் என்ன வரும் ட்ரூ வரும். அண்ட் தென் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், நம்பர்ஸ் கொடுத்தாலும் நமக்கு என்ன வரும் ட்ரூ. ஆல்ஃபா நியூமரிக்னா லெட்டர்ஸும் டிஜிட்ஸும் கலந்துருக்கலாம், இல்லைனா வெறும் லெட்டர்ஸ் மட்டும் இருக்கலாம், இல்லை வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கலாம். இது மூணுத்தில் எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்தால் நமக்கு என்ன வரும் ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்ஃபா மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் ஆல் த கேரக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங் ஆர் ஆல்ஃபபெட்ஸ். அதாவது ஸ்ட்ரிங்கில் எல்லாமே ஆல்ஃபபெட்டாக தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நமக்கு ட்ரூன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஈக்குவல் டு ஏபிசின்னு கொடுத்துட்டு எஸ் டாட் இஸ் ஆல்ஃபாவாக கொடுத்துட்டேன், இது வந்து ஏபிசி ஏன்னா இது ஆல்ஃபபெட்ஸ் தான் நமக்கு ட்ரூன்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன், எஸ் ஈக்குவல் டு ABC20 கொடுத்துருக்கேன், இஸ் ஆல்ஃபாவான்னு பார்க்கும் இல்லை ஃபால்ஸ். ஏன் வந்து இஸ் ஆல்ஃபா இல்லைன்னா ஒன்லி ஆல்ஃபபெட் மட்டும்தான் இருக்கணும். இதில் பார்த்தோன்னா நம்ம டிஜிட்ஸ் கொடுத்துருக்கோம், டிஜிட்ஸ் வரக்கூடாது, ஒன்லி ஆல்ஃபபெட் மட்டும்தான் வரணும். அதுதான் இஸ் ஆல்ஃபா மீன்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கணும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஈஸ் டிஜிட் மாதிரினா அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ண ஒன்லி டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஆல்ஃபபெட்ஸு கேரக்டர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ S = ABC 20 கொடுத்துட்டோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்துருக்கு, அது நமக்கு வரக்கூடாது. ஏன்னா டிஜிட்னா ஒன்லி டிஜிட் மட்டும்தான் இருக்கணும். அப்போ நமக்கு ஃபால்ஸ் வந்துடும். இப்போ செகண்ட் பார்த்தோன்னா S = 20 கொடுத்துட்டேன். இப்போ வெறும் இது டிஜிட் தான், நமக்கு வந்து என்ன ஆச்சு ட்ரூன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்ன பார்த்தோன்னா லோயர் ஆஃப். நம்ம ஏற்கனவே பார்த்தது லோயர் ஆஃப்னா அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகி பண்ணோம். லோயர்னா அது லோயராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நமக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கொடுக்கணும். அதான் டிஃப்ரென்ஸு லோயருக்கும் லோயருக்கும். ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் ஆல் த ஆல்ஃபபெட்ஸ் இந்த ஸ்ட்ரிங் ஆர் லோயர் கேஸ். அதாவது நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் எல்லாமே லோயர் கேஸில் இருந்தால் தான் நமக்கு ட்ரூ வரும், இல்லைனா நமக்கு ஃபால்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம S1 = இது கேபிட்டல் A கொடுத்துட்டு ஆப்பிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் S2 வந்து எல்லாமே ஸ்மால் கேஸில் ஆப்பிள் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு S1 டாட் லோயர் ஆஃப் கொடுக்குறோம், அண்ட் தென் S2 டாட் லோயர் ஆஃப் கொடுக்குறோம். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது லோயரா இல்லை, ஏன்னா இங்கே வந்து கேபிட்டல் இருக்குது. லோயர்னால் எல்லாமே ஸ்மாலில் தான் வரும், நமக்கு ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் S2 டாட் லோயர் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இருக்குது, நமக்கு ட்ரூன்னு வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்குற நம்ம மெத்தட் எதுன்னு பார்த்தோன்னா அப்பர் ஆஃப். அதே மாதிரி தான் எல்லாமே அப்பரில் இருந்தால் தான், எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இருந்தால் தான் நமக்கு வந்து ட்ரூன்னு வரும், இல்லைன்னா நமக்கு ஃபால்ஸ்ன்னு வந்துடும். இப்போ சேம் எக்ஸாம்பிள் அதே மாதிரி நான் கொடுத்துருக்கேன். S1 = ஆப்பிள் கொடுத்துட்டு லோயர் கேஸ் அப்பர் கேஸ் கலந்து கொடுத்துருக்கேன். S2 வந்து ஃபுல்லாகவே அப்பர் கேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து வந்திருக்கனால நமக்கு ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆப்பிள்ன்றது அப்பர் கேஸில் இருக்கனால நமக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்தோன்னா ஃபைண்ட் ஆஃப் மெத்தட் வந்து எது வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு லோயஸ்ட் இன்டெக்ஸ் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங் இட் இஸ் ஃபவுண்ட். அதாவது எந்த லெட்டர் கொடுக்குறோமோ அது எந்த பொசிஷன் சொல்லிட்டு நமக்கு காமிக்கும், அது இருந்துச்சுன்னா நமக்கு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் S = hello world கொடுத்துட்டேன். S டாட் ஃபைண்ட் ஆஃப் ஓன்னு கொடுத்துருக்கேன். S டாட் ஃபைண்ட் ஆஃப் W கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து 2 O இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க தான் நம்ம எடுத்துக்கும். இது வந்து எப்படி நமக்கு டிஸ்பிளே பண்ணால் ஓட பொசிஷன் என்னது, இது வந்து 0 தான் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4. அப்போ நமக்கு ஓவோட பொசிஷன் 4ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு டபிள்யூட பொசிஷன் ஃபைண்டு எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் 0 1 2 3 4 ஒயிட் ஸ்பேஸ் நமக்கு எடுத்துக்கும். இது 5, இது 6. அப்போ 6th பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபைண்டுனா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெத்தட் என்னென்னு பார்த்தோன்னா ஜாயின் ஆஃப் மெத்தட்னா 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறதா நான் ஜாயின் ஆஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். நான் S1ல ஸ்பேஸ் கொடுத்துட்டு டாட் ஜாயின் ஆஃப் இது ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன், அது வந்து பிரிண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் S2ல வந்து கோலன் கொடுத்துட்டு ஜாயின் ஆஃப் இந்த டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் நம்ம வெறும் எம்டி ஸ்பேஸ் கொடுத்தனால நமக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் நடுவில் என்ன வரும், எம்டி ஸ்பேஸ் வரும். VR கோடஸ் அப்படின்னு ஸ்பேஸ் வரும். இங்கே வந்து நான் கோலன் கொடுத்தனால ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கு பக்கத்தில் நமக்கு என்ன வரும், கோலன் வரும். அதான் இங்கே வந்து பாருங்கள் VR கோடஸ், அதாவது நடுவில் கோலன் வருது. இப்போ கிளியராக புரியுதுங்களா ஜாயின் ஆஃப்னா என்னென்னு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்னால் என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங் பதில் இன்னொரு ஸ்ட்ரிங்கை கொண்டு வரது. அதாவது ஏற்கனவே ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன்னா அதுக்கு பதில் வேறு ஒன்று வைக்க தான் ரீப்ளேஸ். இப்போ அந்த ரீப்ளேஸில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், S = குட் மார்னிங் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு S1ல நான் என்ன கொடுத்துருக்கேன், S டாட் ரீப்ளேஸ் ஆஃப் குட் ஹாப்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு குட்டுன்ற ஸ்ட்ரிங்குக்கு பதில் ஹாப்பின்ற ஸ்ட்ரிங்கு ரீப்ளேஸ் ஆகணும். குட்டுக்கு பதில் எனக்கு ஹாப்பி வரணும்னு அர்த்தம். அதை நான் பிரிண்ட் கொடுத்துட்டேன். நமக்கு அவுட்புட் வரும்போது எப்படி வரும், குட்டுக்கு பதில் ஹாப்பி வரும். அப்போது ஹாப்பி மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வரும். இப்போ ரீப்ளேஸ்னால் கிளியராக புரியுதுங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுதுன்னா ஸ்டார்ட் வித்னா அதாவது இப்போ நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டு அந்த லெட்டரில் தான் லெட்டர் ஆர் ஸ்ட்ரிங் எது வேணால் இருக்கலாம். இப்போ அதில் தான் ஸ்டார்ட் ஆகுதா, அப்படி ஸ்டார்ட் ஆகுனா ட்ரூ வரும், அப்படி ஸ்டார்ட் ஆகலைன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வேர் டாட் ஸ்டார்ட் வித் ஹெச், அதாவது ஹெச்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டபிள்யூல ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்கேன். நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட் என்னது, ஹலோ வேர்ல்டு. அப்போ நமக்கு எப்படி வரும், இப்போ ஹெச்சில் தான் ஸ்டார்ட் ஆகுதா, எஸ் ஹெச்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது, ட்ரூன்னு வருது. நெக்ஸ்ட்டு டபிள்யூல ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அப்போ நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்துடும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எதுனா எண்ட்ஸ் வித். அதே மாதிரி தான் டேட்டா நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுத்துருக்குற ஸ்ட்ரிங்குக்கும் நம்ம கொடுத்துருக்க லெட்டருக்கும் எண்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு எண்ட் வித் டீன்னு கொடுத்துருக்கேன். எஸ், இது வந்து வேர்டாக ஸ்ட்ரிங் லெட்டராகவும் கொடுக்கலாம், இல்லை வேர்டாகவும் கொடுக்கலாம். வேர்ல்டுன்னு கொடுத்தா கூட இங்கே நமக்கு என்ன வரும்? ட்ரூ தான் வரும். இப்போ நான் இங்கே டீன் கொடுத்துட்டேன், நமக்கு ஹலோ வேர்ல்டு தான் முடியுது, அதனால் ட்ரூன்னு வருது. இதே வேர்ல்டுன்னு கொடுத்தாலும் நமக்கு என்ன வரும்? ட்ரூ தான். ஏன்னா ஸ்ட்ரிங்கும் வந்து எடுத்துக்கலாம், இல்லை லெட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இதான் சம் ஆஃப் த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். இப்போ ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.